அரசு பட்ஜெட்டில் திட்ட செலவின ஒதுக்கீடு ரூபாய் 2176 கோடியில் ரூபாய் 525 கோடி சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு. கவர்னர் தலைமையிலான சீராய்வு கூட்டத்தில் விளக்கம். திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை, ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுவையில் லஞ்சம் வாங்கிய விவகாரம், 2 சார் பதிவாளர்கள் மீது வழக்கு. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஆய்வுக் கூட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் குடே சீனிவாஸ் IAS கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். துறை செயலர் டாக்டர் முத்தம்மா துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் 15.7% அட்டவணை இனத்தவர் உள்ளனர். அரசு பட்ஜெட்டில் திட்ட செலவின ஒதுக்கீடு ரூபாய் 2176 கோடியில் ரூபாய் 525 கோடி சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது திட்ட செலவில் 24% ஆகும். இது நிதி ஆயோக் வழிகாட்டுதலின்படி உள்ள 16% காட்டிலும் கூடுதல் நிதியாகும் என்று விளக்கினார். மேலும் துறையில் செயல்படுத்தப்படும் 25 நலத்திட்டங்கள் பற்றி விளக்கினார். கடந்த நிதி ஆண்டுகளில் சிறப்பு கூறும் நிதி 91% செலவு செய்யப்பட்டதும் இந்த ஆண்டு அதை 100% எட்டும் நோக்கத்தில் செயல்பட்டு வருவதையும் எடுத்துக் கூறினார். கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர் பேசும் பொழுது, இந்த ஆண்டு சிறப்பு கூறும் நிதியை 100% செலவு செய்வதுடன் அதனை விரைவுபடுத்த வேண்டும். துறையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை விரைவில் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மணப்பட்டு மற்றும் திம்மநாயக்கன் பாளையத்தில் இலவச மணிப்பட்டா வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்துள்ள நிலையில் அதனை இந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதுச்சேரி நகர பகுதியில் கூடுதலாக தங்கும் விடுதிகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் துணைநிலை ஆளுநரிடம் எடுபடாது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினால் ரங்கசாமி சிறை செல்வது உறுதி எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம். அதை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார். தற்போது முதல்வரான ரங்கசாமிக்கு அதே நிலை வந்துள்ளது. காங்கிரஸில் இருந்து பாஜக சென்ற எட்டப்பர் ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அதற்கு நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவர் ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என கூறியவுடன் அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்து திரும்பியுள்ளார். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் முதல்வருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. 6 மதுபான தொழிற்சாலைக்கு ரூபாய் 90 கோடி கைமாறியது. 100 மதுபான கடைகள் திறக்க முடிவெடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன. இதனை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். இதனால் ராஜினாமா செய்ய போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. ராஜினாமா செய்ய போவதாக கூறிய ரங்கசாமி இப்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார். ஆளுநரை எதிர்த்து எங்களது ஆட்சியை நாங்கள் ராஜினாமா செய்தோம். ஆனால் தற்போது பாஜக NR காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர். அது மக்களிடம் எடுபடாது. ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார். முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் எடுபடாது. திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை, ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவுடையது. இவர் டம்மி முதலமைச்சர். மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமியால் வாங்க முடியாது. மத்திய அரசு தராது. முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் ஜெயிலில் இருப்பார். பாஜக அவரை சிறைக்கு தள்ளும் என தெரிவித்தார். புதுவையில் வழக்கறிஞரிடம் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் 2 சார் பதிவாளர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அசோக் வழக்கறிஞர். இவர் தனது தாயின் பெயரில் உள்ள சொத்தை மாற்றம் செய்ய புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கடந்த ஆண்டு சென்றார். அங்கு பணியில் இருந்த சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் பத்திரம் பதிவு செய்ய ரூபாய் 50,000 லஞ்சம் கேட்டுள்ளார். அதற்கு அசோக் லஞ்சம் எதற்கு கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு ஸ்ரீகாந்த் பத்திரம் பிரெஞ்சு மொழியில் இருப்பதால் அதனை மொழிபெயர்ப்பு செய்து அதன் பிறகுதான் மாற்றம் செய்ய முடியும் என கூறி ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்டுள்ளார்.
இதனையடுத்து அசோக் பணம் எடுத்து வந்தபோது ஸ்ரீகாந்த் அவரை அலுவலக கழிவறைக்கு அழைத்து சென்று 20,000 வாங்கியுள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்த அசோக் கடந்த சில நாட்களுக்கு முன் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதுகுறித்து விசாரணை நடத்திய பத்திரப்பதிவுத்துறை ஆணையரான கலெக்டர் குலோத்துங்கன் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதுகுறித்து தலைமைச் செயலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். அதன்படி மாவட்ட பதிவாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் ஸ்ரீகாந்த் மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட மற்றொரு சார் பதிவாளர் பாஸ்கரன் ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசமிற்கு எதிரே கோரிக்கை தின ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் தமிழரசி, செல்வராணி, லலிதா, சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். காய்கறி விலையிற்கான பில் தொகையை முழுமையாக உடனே வழங்க வேண்டும். விலைவாசிக்கு ஏற்ப விரைவில் உயர்த்தி வழங்கிட வேண்டும். ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஊழியர் மற்றும் உதவியாளர்களின் பணியை கௌரவ பணியாக மாற்றம் செய்து நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும். அந்த ஊழியர்களுக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தபடி மாத ஊதியத்தை ரூபாய் 12,000, ரூபாய் 10,000 என உயர்த்தி வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 4 ஆண்டிற்கான போனஸ் பஞ்சப்படியை வழங்க வேண்டும். வாரிசுதாரர் பணி நியமனம் பெற்ற உதவியாளர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டு சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் புதிய அங்கன்வாடி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டிக் கொடுங்கள் என பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் சொந்த கட்டிடங்கள் தேவை என பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும், மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தொடர் முயற்சியின் காரணமாக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்குட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் 5வது குறுக்கு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்திருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் 5வது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்காக 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 34,32,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர், நிர்வாகிகள், மகளிர் மற்றும் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டு நடைபெற்ற 2 பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வேலை இழந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த அரசு மீண்டும் வேலை வழங்கி சம்பளமாக மாதம் 10,500 ரூபாய் வழங்கும் என அறிவித்திருந்தார். முதல்வர் அறிவிப்பு செய்து 2 ஆண்டு 3 மாதங்கள் ஆகிறது. இதுவரை புதுச்சேரி அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருகிறது.
அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்படும் பட்டியலில் கடந்த 2015 முதல் 2016 ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்ட வவுச்சர் ஊழியர்களான அவர்களையும் சேர்த்து பட்டியல் சமர்ப்பிக்க வலியுறுத்தியும் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று சுதேசிமல் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், வினோத், சத்தியவதி, மணிவண்ணன், மோகன்ராஜ், சேகர், ரவிசங்கர், சிவபிரகாசம், புகழேந்தி, பிரதாப் பிரகாஷ், அருள், பிரபு, ஜெகதீசன், கலியமூர்த்தி, சந்திரசேகரன், ஆனந்தபாபு தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி ஓடைவெளி பகுதியில் பிரெண்ட்ஸ் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதிய பெத்தாங் விளையாட்டு மைதானத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் பிரெண்ட்ஸ் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதிய பெத்தாங் விளையாட்டு மைதான திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மைதானத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இம்மைதானத்தில் பெத்தாங் விளையாட்டினை விளையாடி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணவெளி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் அபீர், பிரகாஷ், வெங்கடேஷ், சதீஷ், தாஸ், கார்த்தி உள்ளிட்ட இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம், மணவெளி தொகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட புதிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் புதிய பணிகளுக்கான துவக்க நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆண்டியார்பாளையம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தவளக்குப்பம் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை 6,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட டோல்கேட் அரவிந்தர் நகர் முதல் சுண்ணாம்பாறு வரை உள்ள செங்காட்டு வாய்க்காலினை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கு 7,31,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சீனிவாசன், வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் ஒதியம்பட்டில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பேட் பகுதியில் உள்ள 8 குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 27,85,000 மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி பறையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை தலைமை பொறியாளர் அலுவலகம் எதிரே போர்ப்பறை முழக்க போராட்டம் நடத்தினர். சங்க தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ஞானசேகர், வீரசாமி, குணசேகர பாண்டியன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பிற கூட்டங்களில் வழங்கியது போல் 538 MTS ஊழியர்களுக்கு 2005ஆம் ஆண்டு ஊழியர் சம்பள இழப்பு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணி மறுகட்ட அமைப்பை மாற்றியமைக்க வேண்டும், போர்மன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி லெவல் 6ஆக வழங்க வேண்டும், காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 6 ஆண்டு மதிப்பூதியம் வழங்க வேண்டும், 950க்கும் மேற்பட்ட காலியாக உள்ள MTS பதவிகளில் வாரிசு CLR வவுச்சர் ஊழியர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தற்போதைய ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்களும் மக்களின் வீடு தேடி வருவதாக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 150க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர்,
புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் நடக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதுடன் மக்களின் வீடு தேடி வருவதாக தெரிவித்தார். அட்டவணை இன மக்களை தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், முத்தியால்பட்டி தொகுதியில் வீடு இல்லாமல் உள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்து உங்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்க வரும் போலி நபர்களை நம்ப வேண்டாம் என்றும் முத்தியால்பட்டி வளர்ச்சி பாதையில் செல்ல சிந்தித்து வாக்களியுங்கள் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஸ் ஆகிய இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு முத்தையப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது உசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்டு சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வழுதாவூர், சேதராப்பட்டு, உசுடு, 10 கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர், காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரிக்கு மாநில தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினை வெளியிட்டு புதுச்சேரி வாழ் மக்களின் உரிமைக்காக போராட்ட களத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சமரசம் இல்லாமல் போராடி வரும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதியின் 40வது பிறந்த நாளில் தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள், தமிழர் களம் அழகர், புதுவை எழுத்தாளர் சங்க, புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, நாம் தமிழர் ரமேஷ் அனைவரும் அருணபாரதியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்கத்தினை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தம், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தனிகாச்சலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் CITU ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், குணசேகர், மஞ்சினி என்கின்ற ரமேஷ், சித்தானந்தன், ருமித்ரன், கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழுமுனி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் புதிய பைபாஸ் சாலை அருகில் அமைந்துள்ள சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் குரு பூர்ணிமா திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் இன்று குரு பூர்ணிமா திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்க முகமாக காக்கடா ஆரத்தி, விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றம், கலச பூஜை, மகா அபிஷேகம், சிறப்பு பல்லக்கு சேவை, மதிய ஆரத்தி, சிறப்பு அன்னதானம், மாலையில் குரு பூர்ணிமா சத்யநாராயண பூஜை, தூப ஆரத்தி, சீத ஆரத்தி ஆகியவை நடைபெற்று நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்றது. சாய் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகாராஜ் சாய்பாபாவின் அருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சீரடி மகாராஜா சாய் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட சரஸ்வதி நகர் மற்றும் யோகலட்சுமி நகரில் மொத்தம் 72,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட JJ நகர் பகுதி சரஸ்வதி நகரில் 35,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு மற்றும் யோகலட்சுமி நகரில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு ஆகியவற்றில்
அத்தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரி சத்யநாராயணன், ஆணையர் ரமேஷ், கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு புதுச்சேரி குருமாம்பேட் யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பாடப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாகூர் மூலநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் பகுதியில் பழங்காலத்தில் அழகிய சோழ சதுர்வேதி மங்கலம் என்றும் லாகூர் என்றும் அழைக்கப்பட்ட பாகூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நவ தேவஸ்தானங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து உபயதாரர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, இந்திராணி, தனவேலு குடும்பத்தினர் மற்றும் புதுவை மாநில கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், சாந்தி வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேல வாத்தியங்களோடு தட்டு வரிசையுடன் புறப்பட்டு வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்து ஸ்ரீ மூலநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவர்கள் ஸ்ரீ மூலநாதர் மற்றும் வேதாம்பிகை ஆகியவற்றுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களோடு கணபதி ஹோமம் செய்து வேதாம்பிகை சமேத மூலநாதருக்கு புதிய வஸ்திரம் சாற்றி ரக்ஷாபந்தனம் எனப்படும் காப்பு கட்டி பூநூல் சாற்றி மாலை மாட்டுதல் ஆகியவற்றை தொடர்ந்து திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அலங்கார தீபம், பூரணகும்ப தீபம், எஜமான சங்கல்பம் செய்து பஞ்சதீபம் ஏற்றி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு உபயதாரர்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மூலநாதரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து 2000 பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் மற்றும் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9075 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 118 ரூபாய். அரசு பட்ஜெட்டில் திட்ட செலவின ஒதுக்கீடு ரூபாய் 2176 கோடியில் ரூபாய் 525 கோடி சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு. கவர்னர் தலைமையிலான சீராய்வு கூட்டத்தில் விளக்கம். திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை, ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுவையில் லஞ்சம் வாங்கிய விவகாரம், 2 சார்பறிவாளர்கள் மீது வழக்கு. பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் பறையடித்து போராட்டம். நலத்திட்ட உதவிகளை செய்து உங்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்க வரும் போலி நபர்களை நம்ப வேண்டாம். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பேச்சு.